ஐயா திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் நான் பெற்ற சன்மார்க்கம், நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம் சன்மார்க்கம். வள்ளலாருடைய சன்மார்க்க பிரச்சாரம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த பிரச்சாரத்தில் பல வகையான கருத்துக்கள். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன்றன் வார்த்தை வள்ளலார் சொல்கிறாங்க. நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்கிறாங்க. கடவுள் எப்படி இருக்கிறார்? கடவுள் கருணை வடிவமாக இருக்கின்றார், அன்பு உருவமாக இருக்கின்றார், அறிவு உருவமாக இருக்கின்றார். இந்த உடம்பு தான் ஆலயம். இந்த உடம்புக்குள்ளே ஆன்மாவுக்குள்ளே ஆன்மாவா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சன்மார்க்கத்தில் முக்கியமாக வள்ளலார் சொன்ன நெறி சைவ நெறி. முட்டை, மீன், மாமிச வகைகள் சாப்பிடக்கூடாது. எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்மளால் இயன்ற அளவுக்கு பசித்த ஏழைகளுக்கு, எந்த வகையிலும் ஆதாரமில்லாத பசித்த ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும். இதுதான் முக்கியம். இது அடிப்படை. சைவ சாப்பாடு. உயிரிழை கொலை செய்யக்கூடாது. எந்த உயிராக இருந்தாலும் கொலை செய்யக்கூடாது. இயன்ற அளவுக்கு ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யமே சன்மார்க்கம். திருச்சிற்றம்பலம். நான் பெற்ற செல்வத்தை நான் பற்றி கொள்ளற்கே, நான் பெற்ற செல்வத்தை நான் பற்றி கொள்ளற்கே, ஏன் பற்றுவா என்பதார் நெஞ்சே, ஏன் பற்றுவா என்பதார். நான் பெற்ற செல்வத்தை நான் பற்றி கொள்ளற்கே, நான் பெற்ற செல்வத்தை நான் பற்றி கொள்ளற்கே, ஏன் பற்றுவா என்பதார் நெஞ்சே, ஏன் பற்றுவா என்பதார். இது திருவருட்பா. அதாவது இப்போ பல விஷயங்களில் இப்போ கொஞ்சம், அதாவது சமுதாய பிரச்சனைகள். சன்மார்க்கம்ங்கிறது நெறிமுறைகள். அந்த நெறிமுறைகளை சமுதாயத்தை கொண்டு வரணும்ல, அதுக்காகத்தான் இந்த பேச்சு உங்களுக்கு. இப்போ நீட் தேர்வு சொல்கிறாங்க. அதில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக அது இப்போ கடுமையாக்கியிருக்காங்க. அந்த தேர்வுகளை கடுமையாக்கி கிட்டத்தட்ட இந்த தேர்வுனால் வரக்கூடிய பயம், தோல்வி, பல காரணங்களால் இந்தியாவில் இதுவரைக்கும் 93 மாணவர்கள் தற்கொலை செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அது அவங்களுடைய கவர்மெண்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நெருக்கி பிடிக்கிறாங்க. தெளிவாக வரணும், மாணவர்கள் தெளிவாக வரணுங்கிறதுக்காக நெருக்கி பிடிக்கிறாங்க.
ரொம்பையும் நெருக்கி பிடிக்க வேண்டியதில்லை. அப்படியே நீட் தேர்வு சொன்னால் ஆரம்பத்துலேருந்தே பாடத்துலேருந்தே பள்ளி பாடத்துலேருந்தே நீட் தேர்வை வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்து இதை வந்து அப்புறம் பிறகு வந்து ஒரு நீட் தேர்வுன்னு தனியாக வச்சோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கிடைக்கும். அவங்களுக்கு வந்து திடீர்னு 12ஆம் முடித்தோடனே ஒரு நீட் தேர்வு வைக்கணும், அதை வந்து ரொம்ப நெருக்கி அவங்களை பிடிக்குன்னு சொன்னால் அவங்க வந்து பல விதமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, அதெல்லாம் கவனத்தை பண்ண வேண்டியிருக்கு. எல்லாமே ஈவு இறக்கத்தோடு பார்க்க வேண்டியிருக்குது. நமக்கு நல்லா வரணும், டாக்டர் நல்லா வரணும், தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் சந்தோஷம்தான், எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். ஆனால் அதுக்காண்டி இப்போ ரொம்ப நெருக்கி பிடிச்சோம்னு சொன்னால் இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் வருது வந்து தோல்வி அடைஞ்சிட்டேமேங்கிற காரணத்துக்காக. அதனால் பள்ளிகளில் படிக்கும்போதே ஆரம்ப வகுப்புலேருந்தே இது வந்து படிப்படியாக நீட் தேர்வை கொண்டு வந்து அவங்களை பழக்கப்படுத்தி, அதுக்கப்புறம் வந்து அவங்க நீட் தேர்வுன்னு சொல்லி 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த நீட் தேர்வு வச்சோம்னு சொன்னால் அவங்க வந்து தெளிவடைஞ்சிடுவாங்க. அவங்களுக்கு சரி நீட் தேர்வுனா இப்படி தான் இருக்கும் சொல்லி தெளிவடைஞ்சிடுவாங்க. அதனால் இதை வந்து இந்திய அரசு வந்து கவனத்தில் செலுத்தணும். ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கலாம் என்ன காரணம்னு சொல்லி யோசிக்கணும். யாராவது ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் என்ன காரணம் அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் தளர்ந்து தான் போகணும். அது வந்து அதே சரியான வழக்கம், நல்லது. இன்னும் நெருக்கி பிடிச்சே இருந்தால் நீட் தேர்வு நடக்கும் போதெல்லாம் 5 பேர் 10 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பாவம் செஞ்சு நீட் தேர்வு நடத்தணும்னு தேவையில்லை. நமக்கு வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சரிங்களா? அது மாதிரி மாணவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து வரலாறு சொல்லியிருக்காங்க, 400 வகையான மருத்துவம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எளிய மூலிகை மருத்துவங்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி மருத்துவங்கள்லாம் கற்றுக்கணும். உங்களுக்கு நாடி பிடிச்சு பழகிறது, சரிங்களா? எளிமையான வைத்திய முறைகள், பாட்டி வைத்தியம், இந்த மாதிரி. இப்போ சாதாரணமாக சொன்னால் தூதுவளை வரலாறு சொல்லுவாங்க. தூதுவளை, கரிசலாங்கண்ணி சொல்கிறாங்க. இந்த கரிசலாங்கண்ணிலாம் உடம்போட முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுளை விருத்தி செய்யும் கரிசலாங்கண்ணி பொடி அவ்வளோ சக்தி வாய்ந்தது. தூதுவளை சொல்ல வேண்டியது, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதாவது சளி, இருமல், ஆஸ்துமா இதெல்லாம் தூதுவளை வந்து அழகாக குணப்படுத்திடும். இதுக்காக வந்து ஊசி மாத்திரை போட வேண்டியதே இல்லை. ஊசி மாத்திரை போய் நம்பி இருக்க வேண்டியதே இல்லை. ஊசி மாத்திரை எல்லாமே வந்து பிஸ்னஸ் வியாபாரம் ஆயிடுச்சு அவனுக்கு வந்து. இது வந்து வியாபாரமாக போகாமல் அடிப்படையிலேயே திருக்குறள்கள் சொல்கிறாங்க, நம்ம உணவு பக்குவமாக இருந்தோம்னா சொன்னாவே நமக்கு வந்து நோய்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி வழிமுறைகளை வந்து கவனம் செலுத்தணும். அரசு டாக்டர் ஆகணும், அது வந்து ஒரு கௌரவமான ஒரு நிலைமையாகணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி மூலிகை மருத்துவங்கள், பாட்டி மருத்துவங்கள்லாம் கவனம் செலுத்தணும், சரிங்களா? அதாவது தொண்டு சேர் நோக்கத்திலேயே அப்படியே போகணும். வந்து கௌரவம், அப்புறம் நமக்கு வந்து வருமானம் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து எவ்வளவோ தொழில்கள் இருக்குது, எவ்வளவோ படிப்புகள் இருக்குது, வேலைகள் இருக்குது, வாழக்கூடிய எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி இது வந்து அப்படியே அவங்க நீட் தேர்வு வச்சா கூட எதிர்த்து நிற்கிற அளவுக்கு தைரியம் இருக்கணும். என்ன பார்த்துருவோம், விடாமுயற்சி எடுப்போம் சொல்லி அந்தளவுக்கு தைரியத்தோடு வந்து நீட் தேர்வை சந்திக்கணும். ஏன்னா வேண்டாம் விட்டுற வேண்டியதுதான், பிரச்சனை இல்லை. அதுக்காண்டி தற்கொலை பண்ணிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, சரிங்களா? வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது, சரிங்களா? நல்ல வழிமுறைகள் நிறையா இருக்குது, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. மாணவிகளும் தவறான முடிவு எடுக்கக்கூடாது. ஒன்று எதிர்த்து நின்று போராடணும், இல்லைன்னா விட்டுட்டு அழகாக பிரச்சனையே கிடையாது.
நல்ல வைத்திய முறைகள் நிறைய, எளிமையான மூலிகை வைத்திய முறைகள் நிறைய இருக்குது. நமக்கு வந்து நல்லா குணப்படுத்தலாம். எந்த பக்க விளைவு கிடையாது நமக்கு வந்து. சரிங்களா? அதில் கவனம் செலுத்தணும். அடுத்து வந்து பொதுவாக உலகளவில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பொதுவாக தற்கொலை பண்ணுறது பல விதமான பிரச்சனைகள், ஏதாவது பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கோவப்படுறது வந்து உங்களுக்கு வந்து கடன் படுறது, சரிங்களா? அது மாதிரி பல விதமான காரணத்தினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வந்து. அதெல்லாம் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சைவ உணவு சாப்பிட்றவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறது இல்லைங்க உங்களுக்கு வந்து. அதாவது முட்டை, மீன், மாமிசம் தவிர்த்து சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர்றது கிடையாது. சரி, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம். அறிவு வந்து வேலை செய்யும் உங்களுக்கு வந்து. சரிங்களா? கடவுள் வந்து அறிவுபூர்வமாக இருக்கிறார். அப்போ வந்து அறிவு வந்து வேலை செய்யும். சரி, இந்த பிரச்சனையை வந்து இந்த மாதிரி தீர்த்து வைப்போம். சரி, கடன் பிரச்சனையா இந்த மாதிரி தீர்த்து வைப்போம். போய் பக்குவமாக சொல்லுவோம். சொல்லி பக்குவமாக அவங்களுக்கு பணம் கொடுப்போம். பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆனால் எந்த பிரச்சனையாலும் அதுக்கேற்ற மாதிரி அறிவோடு போய் சிந்தனை செஞ்சு அது தீர்த்து வச்சோம்னு சொன்னால் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்க முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அந்த அறிவு அதுக்கு மேலே வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, தற்கொலை தான் முடிவு அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு வழிகள் உங்களுக்கு வந்து. அதனால் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வந்து சைவ உணவு சாப்பிடணும். சரிங்களா? ஆடு மாடுகளை சாப்பிட்டுக்கிட்டு, முட்டை, மீன், மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. ஏன்னா அறிவு வேலை செய்யாது. நம்ம மற்ற உயிர்கள் மீது பாவம்னு பார்த்தோம்னு நம்ம சொன்னால் தான் நமக்கு வந்து ஆண்டவர் பாவம் நினைப்பார். நமக்குள்ளே அந்த அறிவு வேலை செய்யும். சரி, இந்த பிரச்சனை இந்த மாதிரி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு வரும் நமக்கு வந்து. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, நீங்கள் வந்து ஒரு சோதனை உணவு பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து சைவ உணவு கடைப்பிடிங்க. சரி, இந்த பிரச்சனை தீர்த்து நோயாக கூட இருக்கட்டும், நமக்கு கடுமையான நோயாக இருக்கட்டும், கடுமையான சைவ உணவை கடைப்பிடிங்க. முட்டை, மீன், மாமிசம் சாப்பிடாதீங்க. பால் வகையில் கூட குறைச்சி சாப்பிடுங்க. பால், மோர், முட்டை எல்லாத்தையும் குறைச்சி முட்டைலாம் கட்டாயம் தவிர்த்தாகணும். முட்டை, மீன், மாமிசம் கட்டாயம் தவிர்த்தாகணும். பால் வகையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடணும் உங்களுக்கு வந்து. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆடு மாடு கன்றுக்குட்டி எல்லாமே அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பிறந்த கன்றுக்குட்டியாக கூட அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? பிறந்த கன்றுக்குட்டியை, அது ஆண் கன்றுக்குட்டி காளை கன்றுக்குட்டியாக இருந்தால் அது தூக்கிட்டு போய் உடனே வந்து இறைச்சிக்கு போயிடுது. அது பால் குடி கூட விட மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி கொடுமைகளாக செஞ்சுட்ருக்காங்க. அப்போல்லாம் கிடச்சதான் இந்த பால் வகையில் வந்து. அப்போ வந்து ஆடு மாடுகளை சாப்பிட்றதும் தவிர்க்க வேண்டியிருக்கு, பால் சாப்பிட்றதையும் அளவாக தவிர்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அது மாதிரி இந்த சன்மார்க்கத்தில் வந்து ஆடு மாடுகளை விட்டுறது, சரிங்களா, இதெல்லாம் வந்து அந்த உணவு பழக்க வழக்கம் வந்து தவறானது. நமக்கு வந்து வடலூரில் அது ஐயா எழுதி போட்டிருக்காங்க. புலால் தவிர்த்தோர் மட்டுமே, புலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும். அவங்க மட்டும்தான் அந்த வள்ளலாருடைய சபைக்குள்ளே, ஞான சபைக்குள்ளே உள்ளே புகுதல் வேண்டும் எழுதி போட்டிருக்காங்க. மற்றவங்கள வெளியே நின்று சாமி கும்பிட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல்லே முட்டை போடுறாங்க. சரிங்களா? தினசரி முட்டை போடுறாங்க. மதிய உணவு முட்டை போடுறாங்க. முட்டையை சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு சன்மார்க்கத்தில் சொல்கிறோம், வள்ளலார் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஸ்கூலில் வந்து முட்டை போடுறாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து சில வருஷங்களாகவே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது வள்ளலார் சொன்னதை கேட்கணும், மகாத்மா காந்தி சொன்னதை கேட்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? இவங்களாம் ஒரு முடிவு நிற்கிறாங்க. முட்டை வந்து சத்தானது சொல்லி. முட்டை வந்து உயிர் தானே அது வந்து. சரிங்களா? முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை அட்டமே காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாங்க. வந்து எல்லா முட்டைகள் வந்து உயிர்கள் தான் உங்களுக்கு வந்து. சரிங்களா?
முட்டை சாப்பிட, மாமிசம் சாப்பிட, இறைச்சி சாப்பிட, ஆடு மாடுகளை அடித்து சாப்பிட. சரிங்களா? அப்புறம் வந்து பள்ளி குழந்தைகளை வந்து சைவ உணவு கொண்டு வரணும். அதை விட்டுட்டு சத்துணவு போட்டோம். சத்துணவு போட வேண்டியதான். அப்போ காய்கறிகள் போடலாம், கீரைகள் பார்க்கலாம், பழங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? எத்தனையோ பருப்பு வகைகள் இருக்குது. அது மாதிரி உணவு வகைகள் கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க போக்கில் இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி மக்களை நினச்சிக்கிறாங்க. வள்ளலார் நினைக்கிறது இல்லை, மகாத்மா காந்தியையும் நினைக்கிறது கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்க, நீட் தேர்வுங்களாம் சந்திக்க முடியல, நாங்கள் போய் தற்கொலை பண்ணிக்கிறோம். அந்த எண்ணம் வந்துடுது அவங்களுக்கு. வந்து +2 வரைக்கும் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அது மாதிரி அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாகிடுது. அதாவது மாமிச உணவு சாப்பிட்றது வந்து ஒரு முக்கியமான காரணமாகிடுது. பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து பிரச்சனைகளுக்கு தற்கொலை தான் முடிவுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. சரிங்களா? அது மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து குடும்பமே வந்து ஒரு சில குடும்பங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறோம், கடன் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது பிரச்சனை சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்க, முடிவு பண்ணுறாங்க. தவறான முடிவு தான். வந்து எவ்வளவு கடன் இருந்தாலும் அது வந்து பக்குவமாக வந்து சொன்னால், அதை வந்து பக்குவமாக சொன்னால் யாரும் கேட்காம இருக்க மாட்டாங்க. சரிங்களா? பக்குவமாக எடுத்து சொன்னால் யாருமே கேட்க செய்வாங்க. இருந்தால் கொடுக்க போகிறோம், இல்லைன்னா இல்லை, கொடுக்க போகிறோம். கட்டாயம் இருக்கிறப்ப கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு யாருக்குமே ஒன்றும் சேர்ப்பறதில்ல. யாருமே நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்ல போகிறது கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து அதுக்குரிய முயற்சிகள் பல வகையில் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. முறைப்படி பொதுவாக ஒரு அன்பாக அவங்கள்ட்ட சொன்னோம்னு சொன்ன உண்மையிலே பணம் இல்லைங்க, நான் கொடுத்துட்றோம், பணம் கொடுத்துட்றோம், சரிங்களா, கஷ்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும். அவங்க சரின்னு சொல்லுவாங்க. யாருமே மறுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அவங்க வந்து முடிவெடுக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி நிறையா சாலை விபத்துக்கள் நடக்குது. வண்டி ஓட்டி போகிறாங்க. நிறையாலாம் மாமிசம் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் அசைவ ஹோட்டலில் போய் மாமிசம் ஆடு மாடுகளை அடித்து சாப்பிட்டுட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போனால் அதே எண்ணம் தான். அவர் எப்படி தெளிவாக ஓட்ட முடியும் வண்டியை? சரிங்களா? வண்டியை இப்போ பின்னாடி எடுத்து மெயின் ரோட்டில் பின்னாடி எடுத்து பின்னாடி வரவங்களை வந்து மோதிடுவாங்கள்ல. அது மாதிரி வேகமாக போய் ஏதாச்சும் ஒரு செவுத்தில் மோதுறது, மரத்தில் மோதுறது. சரிங்களா? அந்த பக்குவமான எண்ணம் வர மாட்டேங்குது. நிதானம் கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? அப்போ வந்து அந்த சைவ உணவு சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு பாருங்கள், சரி, எந்த விபத்தும் வராது. சரிங்களா? நீங்கள் பைக்கில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும் சரி, எந்த ஒரு விபத்து நடக்காது. சைவ உணவு கட்டாயம் எடுத்துக்கணும். முட்டை, மீன், மாமிசம் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? எப்படி வந்து மற்ற உயிர்களை வந்து பாவம் நினச்சா தான் கடவுள் வந்து நம்மளை பாவம் நினைப்பாங்க வந்து. சரிங்களா? அதனால் விபத்துக்கள் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் சைவ உணவு தான் சாப்பிடணும், முக்கியமானது. அது மாதிரி சன்மார்க்கத்தில் வந்து ஊசி மாத்திரை இல்லாமல் வாழ முடியும். உங்களுக்கு வந்து ஊசி போட்டு தான் வாழணும்னு அர்த்தம் இல்லை. எங்களுக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டா தான் வாழணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஆமாம், ஆப்ரேஷன் பண்ணி தான் வாழணும் அப்படிலாம் இல்லை எங்களுக்கு வந்து. சரிங்களா? ஜீவகாருண்யம், வள்ளலார் சொல்கிறது ஜீவகாருண்யம். நீங்கள் பசித்த ஏழைகளுக்கு முக்கியமாக உங்களால் முடிஞ்சளவுக்கு பசித்த ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. அதுவே வந்து உங்கள் நோய்களை குணப்படுத்தும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எந்த டாக்டரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை, எந்த ஊசியும் நம்ப வேண்டியதில்லை, எந்த மாத்திரையும் நம்ப வேண்டியதில்லை. பக்குவமான உணவு பழக்க வழக்கங்கள், சைவ உணவு பழக்க வழக்கங்கள். அது மாதிரி நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு ஜீவகாருண்யம் கட்டாயம் செய்யணும். வந்து அது முக்கியமான காரணம். அதே மாதிரி இப்போ இந்த அரசியலில் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே அரசியலில் இருக்கிறவங்க எல்லாமே தொண்டு சேவைக்கு தான் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? இன்றைக்கி புதுசாக வந்தவங்களும் சரி, முதல் இருக்கவங்க எல்லாமே தொண்டு சேவைக்கு தான் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதில் வந்து யாருமே இந்த நம்ம ஊழல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் வர்றது கிடையாது. எங்களுக்கு வந்து எல்லாமே தொண்டு செய்யணும் வந்து வராங்க. இன்றைக்கி வந்தவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சரி. சரிங்களா? அதுக்கான எல்லாருமே நம்ம வந்து அதை மரியாதையாக அவங்க நடத்தணும். வந்து ஆளுங்கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்களை வந்து மரியாதை நடத்தணும். சரிங்களா? ஆமாம்.
யாரையுமே வழக்கு போட்டு மானத்தை வாங்கணும், சரிங்களா? அந்த ஊழல் பண்ணிட்டாங்க, இந்த ஊழல் பண்ணிட்டாங்க. அடிப்படையில் என்ன கேட்டிங்கன்னா, ஓட்டு போடுறவங்களே பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க, பெரும்பாலும் ஓட்டு போடுறாங்க. அது இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, மாதம் மாதம் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால்தான் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுறாங்க. மாதம் மாதம் பணம் கூட தரோம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி யார் கூட தராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ 3 கட்சிக்காரவங்க வந்து பணம் கொடுக்க 3 கட்சிக்காரங்கள்ட்டையும் பணம் வாங்கிக்கிறாங்க. 3 கட்சிக்காரங்க பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போட்டுக்கிறாங்க. மக்கள் வந்து அன்றாட தேவைகள் இருக்குது, வறுமையில் கஷ்டப்படுறாங்க, பணம் யாராவது கொடுத்தா சத்தியம் நினைக்கிறாங்க. குடிக்கிறவங்களுக்கு வந்து அன்றைக்கி குடிக்கிறதுக்கு பணம் கிடச்சி போச்சுறாங்க, வாங்கி குடிக்கிறாங்க வந்து. அப்போ வந்து சாதாரண மக்களே வந்து பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. அப்புறம் வந்து இப்போ அளவில் வந்து ஊழல் நடக்குதுன்னு சொன்னால் அவங்க எப்படி கட்சி நடத்துவாங்க? மக்களுக்கு பணத்தை கொடுத்து தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்க வேண்டியிருக்கு, சரிங்களா? இது வந்து ஊழல் இல்லை, அது வந்து ஒரு ஒரு வறுமைக்காக அவங்களுக்கு செலவு பணம் கொடுக்குறாங்க. அது கட்டாயம் வந்து பணம் வந்து அவங்களுக்கு வந்து செலவாகுது. இப்போ மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க சொன்னால் அதில் எல்லா வகுப்பு எல்லா தர மக்களும் வாங்கி அதை வச்சுக்கிறாங்க. அதில் கஷ்டப்படுறவங்க தான் முக்கியமானது. கஷ்டப்படுறவங்களும் அந்த 1000 ரூபா பணம் வாங்கி அதை வந்து செலவு பண்ணுறாங்க. அதனால் அரசியலுங்கிறது வந்து எல்லோரும் தொண்டு சேர்த்து வந்திருக்காங்க, சரிங்களா? யாரையுமே வெறுப்பு அரசியல், பகை அரசியல் இருக்கக்கூடாது, சரிங்களா? திருக்குறளே சொல்லியிருக்காங்க, பகைங்கிற எண்ணம் வரக்கூடாது நமக்கு வந்து. அது வந்து எக்காலத்துக்கு வந்து நம்மளுக்கு கெடுத்துடும் வந்து, சரிங்களா? நீடிக்காது வந்து, சரிங்களா? பகை எண்ணம் வேண்டியதில்லை, அவங்கவுங்க செய்ய வேண்டிய கடமை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யணும், அவ்வளோதான், பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஆமாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வடலூரில் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் பிச்சைக்காரங்க இருப்பாங்க, பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க வடலூரில். அவங்களுக்காக ஓட்டு கிடையாது, சரிங்களா? ஓட்டு வீடும் கிடையாது, ஓட்டும் கிடையாது, ஒரு குடிசை வீடு கூட கிடையாது, தங்கறதுக்கு இடம் கிடையாது. மழை வெயிலில் மரத்தடியில் படுத்து கிடக்குறாங்க, அதை கூட படுக்க விட மாட்டேங்கிறாங்க, படுத்தா தண்ணியை ஊற்றி விடுறாங்க வடலூரில். வள்ளலார் வந்து 3 வேளை சாப்பாடு, தர்மசாலையில் 3 வேளைக்கு சாப்பாடு, நல்ல வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கிது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மற்ற வசதிகள் கிடையாது, குடிக்க வசதி கிடையாது, தங்கருக்கு வசதி கிடையாது, சரிங்களா? ஆமாம். காலை கடன்கள் முடிக்கிறதுக்கு வசதி கிடையாது, ரொம்ப கஷ்டம். வேறு வழி இல்லாமல் வந்துடுறாங்க. அந்த 100 ஏக்கர் இடம் இருக்குது, எங்கிட்டாவது போட்டாலும் அங்கிட்ட படுத்துட்டு மரத்தில் படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு கிடையாது, சரிங்களா? அதனால் அவங்களுக்கு பணமும் கிடையாது. இதான் நிலைமையாக இருக்குது நம்மளுக்கு வந்து. இது கட்டாயம் வந்து சரி செய்ய வேண்டியிருக்கு. அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, சாப்பாடுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? அது மாதிரி இந்த ஏற்கனவே சொன்னோம், மது விற்பனையினால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து 48,000 கோடி ரூபா வருமானம் வருதுன்னு ஒரு மதிப்பாக சொல்கிறாங்க. இதனால் செலவு கணக்கு என்ன கேட்டிங்கன்னா, செலவுனா பலவித விபத்துக்கள், இழப்புகள், நோய் வந்து சாகிறது, இது மாதிரி பிரச்சனைகள், பலவித இழப்புகள், செலவு கணக்கு எடுத்தால் 64,000 கோடி ரூபா வருதான். அது 48,000 கோடினா 64,000 கோடி ரூபா வருது அவங்களுக்கு வந்து. ஆனால் இந்தியா அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.8 லட்சம் கோடி ரூபா வருமானம் வருது மது விற்பனையில், சரிங்களா? 6 லட்சம் கோடி ரூபா இழப்பு வருது. அப்போ கணக்கு எப்படி வருது பாருங்கள், செலவு கணக்கு. அது மாதிரி இது பல்வகையான பிரச்சனைகளை பற்றி, சமுதாய பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து முக்கியமான பிரச்சனைகளுக்கு வந்து, திருப்பரங்குன்ற தீபத்தினால யாருக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? இதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு தீ ஏற்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வழக்கு மேலே வழக்கு போட்டு இது பண்ணுறது, இதெல்லாம் முறையான செயல் இல்லை. தமிழ்நாடு பொறுத்த இந்து மக்கள் அதிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும், அவங்களுடைய உணர்ச்சிக்கு பக்தி உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்க தீபக்குண்டில் உச்சி மலையில் தீபக்குண்டு ஏற்றணும்னு சொன்னால் அவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, சரிங்களா? அந்த அரசை சந்தோஷப்படுத்துவாங்க, சரி? மக்கள் சந்தோஷம் தானே அரசு முக்கியம். அவங்களுக்கு வந்து கொள்கை வந்து தேவையில்லாத கொள்கைகள் முக்கியம் இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கை தேவையில்லை அவங்களுக்கு வந்து,
சரிங்களா? வள்ளலாருடைய அற்பா படித்து பாருங்கள். கடவுள் இல்லைன்னு சொல்ல கூட அப்படியே உருகிடுவாங்க. ஏன்னா கடவுள் சொன்னார், அன்புருவமானவர் கடவுள் சொல்கிறாங்க. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட் படுபரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிரொளிர் அரிதே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேர் ஒளியே, அன்புருவாம் பரசுவமே, அன்புருவாம் பரசுவமே. கடவுள் எப்படி இருக்கார்? அன்புருவமாக இருக்கிறார். இதுக்கு மேலே கடவுளுக்கு என்ன விளக்கம் தேவை? சரி, இது போய் கடவுளை இல்லைன்னு சொல்லுங்க, என்ன அர்த்தம் இருக்குது உங்களுக்கு வந்து? சரிங்களா? சன்மார்க்க வழியில் போகலாம். சன்மார்க்கமாகவே நல்வழின்னு அர்த்தம். மார்க்கம்னா வழி, சன்மார்க்கம் நல்வழி. சரிங்களா? அது மாதிரி நீதிமன்றம் உத்தரவு பண்ணுறாங்க, தீபை ஏற்றுங்க, உச்சிமலையில் தீபை ஏற்றுங்கன்னு சொல்லி அவர் மன்றாடி அவங்க மன்றாடி சொல்லிகிட்டு இருக்காங்க. கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போயிட்டுருக்காங்க. உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து. சரிங்களா? இது வந்து மேலும் மேலும் அந்த மாதிரி வளர்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுடைய, அதாவது இந்து மக்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். சரிங்களா? அதுதான் முக்கியமானது. அது வந்து கட்டாயம் வந்து செய்யணும். அது வந்து செஞ்சால் நல்லது உங்களுக்கு வந்து. ஆமாங்க, அது எந்த தடையும் வரக்கூடாது. சரியா? அது வந்து உனக்கு வந்து அது மாதிரி தமிழ்நாடு சட்டசபையில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஆங்கில வார்த்தை வரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசணும். கலந்து பேசுகிறாங்க. அப்படியே இங்கிலீஷ் ஒரு வார்த்தை வருது, தமிழில் ஒரு வார்த்தை வருது, பொதுப்படியாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆங்கில வார்த்தையை தவிர்க்கணும். தமிழ்நாடுனா தமிழ் மொழியில் தான் முழுக்க பேச்சு இருக்கணும். தெளிவாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? பக்கா தமிழில் பேசினாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கான ஆங்கில மொழியிலே பேசணும்னு அவசியம். நிறைய வார்த்தைக்கு அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி இந்த பள்ளிகளில் முட்டை கொடுக்குறாங்கள்ல, அதனால் என்ன கேட்டிங்கன்னா, முட்டை சாப்பிட்றனால ஒரு தீமைகள்லாம் இருக்குது. ஒவ்வாமை ஏற்படுது, தோல் அரிப்பு ஏற்படுது, வீக்கம் ஏற்படுது. முட்டை சாப்பிட்றனால சுவாச பிரச்சனைகளே ஏற்படுது.